பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிருபையாய் இருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தர் பேசுகிற தம்முடைய வார்த்தையாவது யோபுவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். ஆம் தேவ பிள்ளையே, விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் பலப்படுத்தி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு, தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு தம்முடைய பிள்ளைகள் யாவரையும் அவர் பலப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். தேவ பிள்ளையே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், நம்மோடு கூட இருக்கிற மனிதர்கள், அவர்கள் பேசுகிற அல்லது அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நம்மை காயப்படுத்துகிறது, நம்மை பலவீனப்படுத்துகிறது, நம்மை விழத்தள்ளுகிறது. சில நேரத்தில் ஒரு வார்த்தை வந்துட்டுனா அந்த வார்த்தையை விட்டு நம்ம எழுந்து வருவதற்கே சில காலங்கள் பிடிக்கும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, விழுகிறவனை அவர் தம்முடைய வார்த்தைகளால் பலப்படுத்துகிறார், தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் திடப்படுத்துகிறார். ஆம் தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையோ உன்னை உயிர்ப்பிக்கும், தேவனுடைய வார்த்தையோ உன்னை பலப்படுத்தும். இந்த நாளிலும் விசேஷமாக விழுந்து கிடக்கிறதான உங்களை அவர் தம்முடைய வார்த்தையினால் உங்களை பலப்படுத்தி, தம்முடைய வசனத்தினால் உங்கள் கால்களை உறுதிப்படுத்தி கன்மலையிலே தேவனாகிய கர்த்தர் நிற்க செய்வாராக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறீங்க? உங்களுடைய சூழ்நிலைகளில் மற்றவருடைய வார்த்தை நிமித்தமாய் காயப்பட்டு விழுந்து கிடக்கிறீர்களா? உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே பல காரியங்கள் நிமித்தமாய், பல கேள்விகள் நிமித்தமாய் விழுந்து கிடக்கிறீர்களா? இன்று தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அந்த வார்த்தை விழுகிறதான உங்களை பலப்படுத்தும், தள்ளாடி கிடக்கிறதான முழங்கால்களை அது திடப்படுத்தும். தேவனாகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்தி தம்முடைய வசனத்தினால் உங்களை உறுதிப்படுத்தி நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஐயோ மற்றவருடைய வார்த்தைகள் என்னை விளைத்தள்ளிட்டே என்று சொல்லி ஒடுங்கி போயிருக்கிறவருடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குவீராக, வசனத்தை அனுப்பி அவர்களை பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய கிருபை அவர்களை பலப்படுத்தி நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, உலகத்தின் வார்த்தைகள் உன்னை பலவீனப்படுத்தும், தேவனுடைய வார்த்தைகளோ விழுந்து கிடக்கிற உன்னை பலப்படுத்தும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you.